உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உறவினர்களால் உன்னுடைய வீடு சம்பந்தமான விஷயத்தில் சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் நடக்கும். அது முழுமையாக நீ அனுபவித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு இடைஞ்சலும், அதுக்கு மாந்திரிகம் சம்பந்தமான தலையீடுகளும் நடந்து இப்போ குடும்பத்தில் அமைதி குறைவும் உயிர்கண்டமும் ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தில் என்னை பார்க்க வந்தாய். கால் வந்துட்டு வா. அந்த வீட்டுக்கு இடைஞ்செல்லாம் ஆக்கி உன் சொத்தை உனக்கு உரிமையாக்கி தரேன். எந்த மாந்திர தந்திரத்தாலும் ஆபத்தில்லாமல் காப்பாற்றியும் தரேன். வெற்றி உண்டு. வேறு என்ன வேணும்? பிள்ளைக்கு நல்ல முறையில் பிரசவமாகும், ஐஸ்வர்யமான குழந்தை பிறக்கும். நல்லா இருக்கும். கர்ப்பசாமிக்கு குழந்தை வரம் கேட்டு வந்த செல்ல மக்கள் கால் வந்துட்டு வரலாம். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன், கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன். அறுபடை வீடுகளுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? வேற வேற சுவாமி மலை, பழமுதிர் சோலை போகலை. கால் வந்துட்டு வாங்க. இளநீர் இருக்கா? இளநீர் தான் வேணும். பக்கத்தில் வந்து உட்காருங்க. மனதை அலைப்பாய விடாமல் என்னையவே கொஞ்ச நேரம் நினச்சிக்காங்க. ரெண்டு பேரும் ஆளுக்கு வலது கையை வைங்க என் கையில். பிடிச்சிக்காங்க, நினச்சிக்காங்க பார்ப்போம். கால் வந்துட்டு வரலாம். ஆமாடா, நீங்கள் எதுவும் வேளாங்கண்ணி வர எதுவும் போனீங்களா? ராமேஸ்வரம் வேளாங்கண்ணிக்கு போயிருக்கீங்களா? உங்களை பார்க்கும்போது எனக்கு வேளாங்கண்ணிலேருந்து மாதா வந்து ஒரு வரும்னு சொன்னான். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஏன் எதுக்குன்னு இப்போ உடனே பேசிடுவோம். கால் வந்துட்டு வாங்க. பெண்மகள் பக்கத்தில் வரலாம். கர்ப்பசாமிக்கு இந்தா குழந்தை சக்தி குடிக்கலாம். கர்ப்பசாமிக்கு 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 இன்னொரு முறை குடிக்கணுமா? காத்த கொண்டா, பக்கத்தில் காத்த கொண்டாடா. என்ன? ஓகே. ஒன்று போல கால் வந்துட்டு வாங்க. வாங்க. அப்படியே நடத்துவோம், அப்படியே நடத்துவோம். பக்கத்தில் வாங்க. இங்கே தள்ளி ரொம்ப நெருக்கி இருக்கணும். உன்னுடைய கற்பப்பையையும் நினச்சிக்கா, என்னையும் நினச்சிக்கா. கண்ணை முடிக்கா. இந்தா 3 மாதத்தில் குழந்தை ஜனனமாகும். இது வீட்டில் கட்டி வைக்கணும் சாமி கும்பிட்றதுக்கு. இந்த கனியை நீ அறுத்து புழிஞ்சு சாப்பிடணும். கத்தி உண்டு. எந்த சயின்டிஃபிக்கும் இல்லை, தெய்வீகத்தால் நடக்கும். போயிட்டு வரலாம். இதுதான் கரெக்டு. இது தனியா? கர்ப்பசாமிக்கு கோம்பை கோம்பை ஒவ்வொரு ஊரும் எனக்கு தெரியும். அழைப்பேன், ஆனந்தமடைந்து இருப்பீராக. கோம்பை இன்னும் வண்டங்கையாவா? வந்துட்டுங்க ஐயா அப்படி சொல்லுங்க. கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்த மகனுக்கு என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, உன் பையன் இப்போ திருமணத்துக்கு ஒரு பக்குவப்பட்டு வந்திருக்கான். அவனை நான் பார்த்தேன்.
அவன் விரும்புகிற பெண்ணவே நம்ம கல்யாணம் முடித்து வச்சாச்சுன்னா அந்த வாழ்க்கை செம்மையாக நடக்கும் அப்படின்னு உத்தரவில் இருக்குது. யார்கிட்டையும் மருந்துங்கிட்ட போட்டியை போட்டு குழப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் 90 நாட்கள் அவகாசம் இருக்குது. எந்த விஷயமும் அவன்கிட்ட பேசக்கூடாது. நீ அமைதியாரு, அவனே உன் காலில் விழுந்து ஒரு விஷயத்துக்கு வருவான். வர வச்சு தரேன், அன்னைக்கு இந்த திருமணத்தை நடத்துவோம். அடுத்து என்னப்பா வேணும் உனக்கு? அந்த பங்கு பிரச்சனையை வெற்றியாக்கி தரேன், பணம் தந்துடுறேன். இந்த நல்லாரு, என் துணையால் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உயர்ந்து கொண்டு இருப்பாய், வெற்றி உண்டுப்பா. அதே கோம்பை காலில் விட்டு வாப்பா. நீங்கள் கோம்பையா? தேனி. கோம்பை யாரு? கோம்பைங்கிறது தேனி பக்கம் தான் இருக்குது. அங்கே நின்று வரேன். உன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு வெற்றியாக்கி தரணும். உனக்கு கடன் படாமல் நான் காப்பாற்றி தரணும். வெற்றி மேலே கொடுப்பா அவனுக்கு. சித்ரா பௌர்ணமிமா அதோ அதுலேருந்து ஒரு பணம் எடு பார்ப்போம். உன் கையால் பார்ப்போம் நீ என்ன எடுக்கன்னு பார்க்குறேன். நான் எதை எடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதையே எடுத்து விட்டாய். கர்மசாமிக்கு இந்த கனியை நீங்கள் குடும்பத்தோடு சாப்பிடணும். இதை சாப்பிட்ட இனிப்பு உன் குடும்பத்தில் இனிக்கும், செல்வம் கொளிக்கும், வண்டி வாகனம் பெருகும், கல்வி பெருகும், வேலை பெருகும். இந்தா செல்வ சிறப்போடு இருக்க ஆனந்தமடை மகனே. சாமி, என் தம்பி ஒரு இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டான், அதை அதுக்குள்ளே கூட்டுவான்னு கால் வந்துட்டுலாம். ஒன்றுக்கு முடிக்குது. தம்பி சாப்பிட்டு போகணும், அவசரப்படக்கூடாது. டே கோம்பை, பட்னியாக போகக்கூடாது. உங்கள் கூட வரமாட்டோம்ன, வயிறார சாப்பிட்டு போகணும். சரி உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மயக்கம்மா, இன்னொரு தடவை காலில் விட்டுடலாம். கலக்கம்மா மனதிலே குழப்பமா வாழ்க்கையின் அனுபவம் வாய்ந்த ஒரு பெண்ணிடம் உன் தம்பி சிக்கி கொண்டான். அவன் மைமந்திரத்தால் மடக்கினாளா இல்லை இவனே தான் மடங்கிட்டானா? எப்படி இது நடந்தது? எப்படி நடந்தாலும் பரவாயில்ல கருப்பசாமி, அவனை நீ வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு கேட்குற. கால் வந்துட்டு வா. அங்கேருந்து வெளியே கொண்டு வருவது எவ்வளோ பெரிய சிறைச்சாலை தெரியுமா? அது மனச்சிறை. என்ன சிறை? எப்பேற்பட்ட சிறையும் உடைச்சிடலாம். எந்த சிறையை உடைக்க முடியாது? மனச்சிறையை உடைக்க முடியாது. அதையும் உடைத்து காட்டுவோம் நாம். கண்ணபடி உட்கார்ப்பா. உன் தம்பி பேர் என்ன? ஒரு கம்யூனிஸ்ட் பெரிய லீடருடைய பேர் ஸ்டாலின். ஸ்டாலினுடைய சர்வாதிகாரத்தை பற்றி தெரியுமா? படிச்சிருக்கிறீங்களா? கம்யூனிஸ்ட் நூலில் தன்னுடைய மனைவியை சுட்டு கொன்றவர் ஸ்டாலின், கம்யூனிஸ்ட் லீடர். அவருடைய சரித்திரம் பெரிய சரித்திரம். அதை மாதிரி அவளை தூக்கி எறிஞ்சிட்டு அவன் வந்துடுவான்டா. வெற்றி உண்டு. அவன் வந்த பிறகு கல்யாணத்தை முடிச்சு வைப்பான். கால் வந்துட்டு வா. இவனே நீ தேனியா? குறிமாறி கூப்பிடக்கூடாதப்பா. கடலூர். கடலூர் நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு பொதுவாக, பெத்தவ மனசே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. பானையிலே சோறிருந்த பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. தாப்பரம் பிள்ளையுமா நீங்கள்? பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? அங்கே வந்துட்டு இருக்கு பாரு வண்டி. இங்கே தெளிவாங்க. அப்படி அப்படியே அப்படியே பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? எந்த பிள்ளைய? மகன் எங்கே இருக்கான்? வாங்க. வணக்கம் அக்கா, நல்லா இருக்கீங்களா? கால் வந்துட்டோம். கசக்கி புழிஞ்சிட்டான் பைய. பக்கத்தில் வாங்க. என்ன செய்யணும்? வேலை வேற நினச்ச பொண்ணை இதோ கையில் எடுத்து வச்சுட்டேன். அவன் நினச்ச பொண்ணை கல்யாணம் முடிக்கணும். அந்த பொண்ணுடைய வீட்டில் உள்ளவங்க சம்மதிக்கலையே, அதுக்கு நீ என்ன செய்வே? அதுக்கு நான் சம்மதிக்க வைக்கணும். அருமையான உத்தியோகம் எனக்கு கொடுத்துருக்குறேன். கால் வந்துட்டு அசத்துவோம். உள்ள வாழதுக்காக என்ன வேணாலும் செய்வோம். என்னம்மா? காவியம்மா நெஞ்சில் ஓவியம்மா,
காவியமா தெய்வீக காதல் சின்னமா. பையன் பேர் என்ன பேரு? அஜித்குமார். அஜித்குமார். பொண்ணு பேரு மதி. கொஞ்சம் கண்ண முடுங்க, அந்த பிள்ளையுடைய வீட்டை போய் பார்க்க. அந்த வீட்டில் ஒருத்தர் சம்மதம் இருக்கு, இன்னொருத்தருடைய தூண்டுதலால் அவங்க மறுப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணா? அதுவும் அந்த தாய் வழியில் உடன் பிறந்தவனுடைய வார்த்தை நன்றாக இல்லை. அதனால் அந்த கல்யாணம் நடக்கும், அவங்கள சம்மதிக்க வச்சு வெற்றியாக்கி தந்துடுறேன். இரு குடும்பமும் இணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். முதல்ல நகையெல்லாம் நாங்கள் அதிகம் போட மாட்டோம், பொண்ணைத்தான் தருவோம். இஷ்டம்னா கெட்டிக்காங்க, கெட்டின பிறகு அது வேணும் இது ஒன்று என் பிள்ளைகிட்ட பேசக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்கல்ல. இந்தா முதல்ல பொண்ணு வரும், பின்னால் பொண்ணு வரும். பக்கத்தில் வா, வெற்றியாக்கி தரேன், எல்லாம் மங்களமாக நடக்கும். வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், அது கொஞ்சம் குறையா இருக்கு, அதுக்கு ஒரு பணம் எனக்கு தேவை, வெற்றியாக்கி தரேன். பணம் ஏற்கனவே கொடுத்துட்டேன், இன்னொரு 25 லட்சம் தரேன். ஆட்டி போ, நல்லா இருக்கு, போயிட்டோம். இந்த அடியும் வச்சுட்டான். வேறு என்ன வேணும்? ஆவணிக்குள்ளே நடத்தி வச்சிடணுங்களா? அதுதானே வெற்றி. மேலே உட்கார சொல்கிறேன், கட்டி முடிச்சோன்னு என்னை கூப்பிடவா? இந்த மாதமே முடிச்சிருங்க, ஆவணியிலே முடிச்சிடணும். நல்லா இருக்கும், கிடைச்சாச்சு. அப்படின்னு என்ன பிரச்சனை உனக்கே? ஓ, நாளைக்கு 8 நாளில் உனக்கு ரூபா அடைச்சிடும். போ, அடுத்து பேசுவோம்ப்பா. நீ உத்தரவு முடிச்சு காது கேட்காது. பின்ன வேறு என்னத்தை சொல்ல முடியும் உங்கள்கிட்ட? சாப்பிட்டு போனோம், பட்னியாக போனால் உங்க கூட வரமாட்டேன். பட்னியாக போனேன்னா உங்கள் கூட நான் வரமாட்டேன். என்ன கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அதே கடலூர் எல்லை குழந்தையை பற்றி கேட்க வந்தது. குழந்தை பற்றி கேட்டு வந்தது. என்ன குழந்தைக்கு என்ன உங்களுக்கு? எத்தனை வயசு இருக்கும் பையன்? அவன் உனக்கு குழந்தையா? அருமையாக இருக்குமா? கடன்கள் பற்றி கேட்டு வந்தது. வாங்க, கணவன் மனைவி யாரெல்லாம் வந்தீங்க? அம்மாவும் நீ. இது யாரு? அப்படியா? இல்லை, உன் பேர் என்ன பேர்? பரமான பேர். சொட்டு 2 இழு கொடுப்பாங்களே, சொல்லப்பட்டால ஒன்று இருக்கலாம். ஆடியில் காத்தடிச்சா, ஆடியிலே காத்தடிச்சார், ஐப்பசியில் மழை வரும். என்ன கருப்புசாமி சும்மா என்ன இருக்க வச்சிருக்கிய? உங்க அப்பா அம்மாலாம் எங்கடா இருக்கு? நீங்க இருக்கிறதுல உங்க அம்மாவுக்கு திருப்தி இல்லையடா? உண்மையா இல்லையா? உன்னைய மசக்கி கூப்பிட்டு வந்துட்டான்னு கெட்ட பேரை உன் பொண்டாட்டி மேலே வச்சுருக்காங்களேடா, அது உண்மையா? இவன் மசக்குனது உண்மையால? அவன் நினச்சது தான், அப்படி தானே? கால் வந்துட்டான். அழாத குழந்தைகளே. அம்மா அந்த பிள்ளைக்கு ஐஸ் வாங்கி கொடுமா, வெளியில் ஐஸ்காரர் நிற்காரு. வெளியில் அப்படின்னா வெளியில் கொண்டு போனேன் குழுமையாக சொல்லிடுறேன். நீங்கள் எதுவும் மந்திர தந்திரம்லாம் எதுவுமே பண்ணலை. மனைவி மக்கள் நல்லா இருக்கணும். அவளுடைய சுடுசுடுங்கிற வார்த்தையால் இவன் நிம்மதி இல்லாமல் போய் உடல்நிலை சரியில்லாமல் ஆகி மனக்குழப்பமாகி உனக்கு நிம்மதி இல்லாமல் ஆகி எனக்கு வேணாம், பொண்டாட்டி வேண்டாம், பிள்ளைங்க வேண்டாம், அம்மா நீங்கள் வேண்டாம், நான் எங்கேயாவது போயிருந்தேன் அப்படின்னு நீ சொல்லி அப்படி ஒரு பிரச்சனையும் வந்து காலங்களில் பிரிஞ்சு இருந்து வேதனையை சுமந்து இப்போ ஒன்றா சேர்ந்து ஒரு பட்சமாக உட்காந்துருக்கேன். உண்மை தானே? ஆனால் இனிமேல் இந்த குடும்பம் ஒன்று சேருமா அப்படின்னு கேட்டேன். ஏய் 3 வருஷம் ஆகும் ஒன்று சேரத்துக்கு. எத்தனை வருஷம்? 3 வருஷம் ஆகும். சமாதானமாகவும் சன்னிதானத்தின் சிறப்பு போலும் ஒரு குலதெய்வத்தை கும்பிடுகின்ற மார்க்கத்திலே ஒன்று சேர்வீர்கள். அதுக்கு உள்ள இனி ஒரு வீடு ஒன்று அமையக்கூடிய பாக்கியமும் வந்துடும். இப்போ இருக்கக்கூடிய கடன்களும் தீர்ந்துடும், தொழிலும் உயர்ந்துடும். இன்னும் 1.25 மாதத்தில் உனக்கு தொழிலில் மாற்றமும் ஏற்றமும் நடக்கும். கடனை தீர்த்து தந்துடுறேன். போதுங்களா? இதே பணியை செய்வாய். கால் வந்துட்டுவான். இந்த இடம் மாறினதே போதும்.
முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வா வா, பக்கத்தில் வாடா, நல்லா இரு முருகா. வா தாயே, நெருங்கி வர்றதுக்கு ஊடால இடைஞ்சல் பண்ணுதியே. வா. இதைத்தான் நானும் சொல்லுதேன், இவா கேட்க மாட்டேக்காங்கய்யா. அதனால் இனிமேல் இடைஞ்சொல்லாமல் இருப்பீர்கள், வெற்றி அடைவீர்கள். புரிந்து நடந்தால் புண்ணியம் நமக்குத்தானே. பக்கத்தில் உள்ள சொல் பிள்ளைய பார்த்தியா, நம்ம என்ன பேசணும்னா அது இஷ்டத்துக்கு தான் அது இருக்குது, நல்லா இருக்கும். அதே இடத்துல இருக்கு, இடம் மாற வேண்டாம். இந்தா காது கேட்காது. கர்மதாமிக்கு காங்கேயா அழைப்பேன். யாரும் வெறுத்து விடக்கூடாது, உட்காரணும். விஷயம் எனக்கு தெரியும். விடப்போறான். சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா. ஐயப்ப சாமி கோயில் வச்சிருக்கிறவன் கால் வந்துட்டு வரலாம். வரலாம். என்னடா கடையெல்லாம் வெறுமனையாக இருக்குது, வேலை அதிகம் இல்லையே. நிறைய நகநட்டுகளை செய்ய வேண்டாமா? நிறைய இருப்பு சரக்கை கொண்டு வரேன், தொழிலை உருவாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, வேறு என்ன வேணும்? கல்யாணத்தை சொன்னபடி நடத்தி தரேன். இந்த கனியை கொண்டு கொடு, இந்த பூவை வச்சு கும்பிடு, வெற்றி உண்டு. நோயும் தீரும், பணமும் வரும், செல்வம் பெருகும், உன் பையனுக்கு உத்தியோகம் கிடைக்கும். நல்லா. கர்மதாமிக்கு அதே காங்கேயம் வெள்ளை பெண்ணடியாள் எங்கள் கடனை தீர்த்து என் பிள்ளையோட நல்லா இருக்கணும்னு கேட்டு வந்தவன். நேற்று இரவு உனக்காக நான் வாதாடுகிற பொழுது ஒன்றை தன் பக்கம் இழுக்கணும்னு சொல்லி ஒருவர் மந்திரம் பண்ணியிருக்கிறார். அப்படி. ஆனால் இப்போ நிறைய பண நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து கடன்கள் பட்டு கண்ணீரோடு இருக்க. வேறு என்ன வேணும் உனக்கு? என்னம்மா? கண்ணை முடிக்கா, கொஞ்ச நேரம் இதை நினச்சிக்கா. உன் பத்திரத்தை மீட்டியாச்சு, இந்தா பணம் கிடச்சாச்சு, கடன் தீர்ந்தாச்சு, வெற்றி அடைந்து வருவேன். நல்லா. கர்மதாமிக்கு என் மகனுக்கு திருமணம் நடக்கணும் ஐயா. ஐயா கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வேணும்? பையனுக்கு வயசு ஆகிட்டே போகுது, கல்யாண யோகம். உன் குடும்பத்தில் முன்னோர்கள் வைத்த ஒரு சாபத்தின் காரணத்தினால் மங்கள பாக்கியங்கள் எல்லாம் தடையாகிக்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த கல்யாணம் நடக்குமான்னு கேட்டேன். தை மாதம் வரை நீ பொறுமையாக இருக்கணும். வெற்றியாக நடத்தி தரேன், ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கா? இன்னும் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க வரலாம். என்ன வாங்க, ஆம்பளை பிள்ளைக்கா பொம்பளை பிள்ளைக்கா? பையனுக்கு கால் வந்துட்டு வரலாம். பொய் சொல்லுவேன், நான் பொய் சொல்லுவேன். என்ன பையன் வந்து நல்லா பேசுதானே உங்கள்கிட்ட? என்ன பேசுனான்? கல்யாணத்தை பற்றி என்ன முடிவு சொன்னான்? சொன்ன பக்கம் கேட்பானா? அப்படியா? இதுக்கு முன்னால் பொண்ணு வந்து ஒன்று வந்தது, அது இதை ஏன் நான் சொல்லுறது உனக்கு தெரியுமா? அவன் மனத்துக்குள்ளே ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணியிருக்கான். அதனால் கல்யாணத்தில் சில குழப்பம் இருக்குது. அதில் வராமல் காப்பாற்றி ஐப்பசி வரை பொறுமையாக இருந்து கல்யாணத்தை முடிச்சு தரேன். வெற்றி உண்டு. கர்மதாமிக்கு இன்னையிலேருந்து வெற்றியாக்கி தரேன். தொடர்ந்து நடத்திக்கலாம். தெளிவாக நடக்கும், பிரகாசமாயிடும்.
பாப்பா உன் மகனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கேன். அஹ், 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 அஹ். வண்டி உருண்டோட தனி தேவை. உன் பையன் வாரத்துக்கு அவனுக்கு கல்யாணமே நடக்காது. அப்படியும் ஒரு சிலர் கெட்ட சாபம் விட்டு வேதனைப்படுத்துகிறாங்க. அதையெல்லாம் நீக்கி நான் உன் பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதும்ல, வெற்றி மாலை கொடுப்பா. அதுவே மணமாலை. இந்தா கல்யாணத்தை ஆனந்தமாக நடத்துவேன். யாரெல்லாம் உன்னை வெறுத்து பார்த்தாங்களோ அவெல்லாம் வீட்டு வாசல் வந்து நிற்பான்டா. இந்தா கல்யாணம் ஆனந்தமாக நடக்கும். நானே முன்னின்று நடத்துவேன். செல்வத்தோடு நடக்கும். என் தொழிலை நல்லாக்கி தரணும், என் வண்டி வாகனத்தை சரியாக்கி தரணும்னு கேட்டு வந்துடுவாங்க. எங்கே உள்ள ப்ராப்ளம்டா? பண்ருட்டியா? ஓஹோ. சேலத்தில் மாம்பழம், பண்ருட்டியில் பலாப்பழம், பொள்ளாச்சியில் தேங்காய் பழம். சாப்பிட்டு போங்க. தேங்காய் பழம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கண்ண முடிக்கா. உன்னுடைய தொழிலை வளமாக்கி செய்வனைகளை நீக்கி தந்தா போதும்ல, வேற என்னப்பா வேணும்? சொல்லாதன்னு சொல்லி தொண்டையை பிடிச்சி கூட பிறந்தவன்னு சொல்லி நம்ம சண்டையில் தொடலாமாப்பா? தப்பு இல்லையா? நம்ம அப்படி சொல்லக்கூடாது. கூட பிறந்தவ தான் வச்சான்னு நான் என்ன செய்யக்கூடாது, நான் சொல்லக்கூடாது. நான் தான் உனக்கு கட்டி தரப்போகிறேன் வீட்டுவே. என் பேர் கருப்பசாமி இல்லம்னு வச்சு ஆனந்தமாக இருப்போம். கருப்பசாமிக்கு இன்னொரு இடத்துல கடை போடணும்னு பிளான் போட்டிருக்கியா? சரி, இப்போ என்ன செய்யணும்? உனக்கு ஒரு தோப்பு தரேன், இந்த கனி அங்கே கொண்டு போடு, வெற்றி அடைஞ்சிரும், பணமும் தந்துடுறேன். இந்தாடா லட்சமாக சந்திப்பேன், சந்தோஷமாக. கருப்பசாமிக்கு குழந்தை பற்றி கேட்டு வந்தது யார்? குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தது யாருக்குக்கா? கால் வந்துட்டு வா. ஆஸ்பத்திரி செலவா வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு. அப்படி யாரோ கேட்குறாங்களே, யாரு? யாருமா? வாங்க பக்கத்தில் வந்து இல்லை. கருப்பசாமிக்கு குழந்தை பாக்கியம் உனக்கு முருகப்பெருமானே வந்து வரம் கொடுக்காரு. அதனால் முருகான்னு பேர். நீ பேச போறியா, நான் பேசணுமா? கால் வந்துட்டு வா. இங்கே வந்து பேசணும்னா நான் மைக் போட்டு தரேன், யார் வேணாலும் பேசுங்க. ஆப்ரேஷனில் தான் குழந்தை பிறக்கும். ஆம்பளை பையன் பிறப்பான், வெற்றி அடைவாய். ஒரு பையனை உள்ளத்தை திருத்தி சீர்படுத்தி தாரேன். ஆமாம், ஜெயிச்சு தாரேன், வெற்றியாக நடக்கும். வேறு என்ன வேணும்? ஆமாம், கண்ண முடி பார்ப்போம். சவுல நீர் இறக்கம் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை, சரியாயிடும், குணமாயிடுது. கர்ப்பசாமிக்கு யாருக்குடா மருத்துவ செலவு? வா, கால் வந்துட்டு வா. டாக்குமெண்ட் பத்திரம் சொந்தமாக பிரச்சனை இருக்காமல, யாருக்கு? வாயா, என்ன வந்துடும் இல்லை. குன்றிலாடும் குமரனுக்கு அரகரோகரா, குஞ்சரி மணாளனுக்கு அரகரோகரா. நரம்பு எலும்பு சம்பந்தமான பிணி இவனுக்கு இருக்கு. மன வளர்ச்சியில் குறை இருக்குன்னு சொல்லி சில தப்பான வார்த்தைகள் இருக்கு. இதெல்லாம் குணமாகக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஆடி அமாவாசை பொறுத்திருந்தால் இந்த கை காலும் நல்லாயிரும், உடம்பும் நல்லாயிரும். காலம் இருப்பாங்க. அப்படியா? என்ன டாக்குமெண்ட்டு? இந்தாம்மா, நல்லாக்கி தரேன். இந்த கனியை சாப்பிட்டுக்காடா, உடல்நிலை நல்லா ஆயிரும். தைரியமாக சந்தோஷமாக இருக்கலாம். போய்ட்டு வாமா. என்னாச்சு டாக்குமெண்ட்டு? நான் நினச்ச பொண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு ஒருத்தன் கேட்கானே, யாருடாவன்? நீ அப்படியா நினைக்க? உனக்கு இவ்வளோ கொழுப்பு இருக்குன்னு நினச்சேன் நான். உன் மகன் அப்படி நினைக்கான். நீ தான் நினைக்கணும்னு பார்த்தேன்.
திருந்திட்டீங்களப்பா. இன்னொரு தான் கால் வந்துட்டலாம். அங்கே என்ன ஸ்பீச் சப்ஜெக்ட் பார்க்க கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய வீடு சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் வில்லங்கமும் மன வருத்தமும் நடந்துக்கிட்டு இருக்கு. டாக்குமெண்ட் உன் கையில் இருந்தாலும் உனக்கு பிரயோஜனம் இல்லாத நிலையில் இப்போ லாக்கில் இருக்கும். உண்மையா? இதை மீட்டி வெட்டியாகி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. இந்தாடா வெட்டியாக்கி தரேன். வேறு என்னடா வேணும் தம்பி? வீட்டில் நல்ல காரியங்களுக்கு தங்கச்சி கல்யாணம் நடக்கும். தங்கச்சிக்கு திருமணம் நடந்தாச்சு. தேடிக்கோ, நல்லா ஆச்சு. கால் வந்துட்டு வாப்பா. இப்போ பாரு எழுந்துச்சு வெளியே கேட்போம்லா. எங்கே விடுவாங்க? ஏன்னா உங்களுக்கு எந்த ஊர்? சொந்த ஊர்? மதுரையில் எந்த இடம்? சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உள்ளே செட் ஆகிடுது. பையன் திருந்துவானா? அவளை கூட்டு ஓடி போயிடுவான். கல்யாணம் முடிச்சுக்கிட்டுமா எப்படி? அப்படியா? அவளுக்கு திருமணம் நடத்தக்கூடிய ஸ்டேஜை அவன் 3 முறை உருவாக்கிட்டான். புரியுதா? அந்த பிள்ளை இவன் முடிச்சிட்டான்னா இவனை போலீஸில் கொண்டு எழுதி வச்சிரும். அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. உன் பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான். நீ கல்யாணம் முடிச்சு வச்சனா அந்த கல்யாணத்தை அன்னைக்கு கூட அந்த தடை ஏற்படும். அவள் அதை போய் செய்வா. அவளை தைரியமான பொம்பளவா. என்ன பண்ணப்போ உன் கடிக்கார தனத்தில் அதை சாதிக்கணுமுங்க. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு அவள் அவனை பார்க்கிறாள், இவன் அவளை பார்க்கிறான். கொஞ்சம் கண்ணை மூடி பார்ப்போம். நான் வாரேன் பக்கத்தில். வேலைக்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பார்ப்பான். இந்த வெட்டி உண்டு. கர்மசாமிக்கு கர்மசாமி என் குலதெய்வம் எனக்கு அருள் வர மாட்டுக்கு சாமி. எங்கள் கோயிலில் உள்ள தெய்வத்தை வகைப்படுத்தி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்ன தெய்வம்டா? பிடாரி அம்மன். உனக்கு மதுரை கிடையாது. எந்த ஊர்? போடா இருந்தாரு. நான் எவ்வளோ விவரமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ தான் தெரியுமில்ல எனக்கு. மதுரை இல்லை. அடுத்து உன்னை கூப்பிட்றேன். அதலை அவன். ஆனால் அவனுக்கு அந்த சாமி அவனுக்கு வந்துடும். உங்கள் அம்மா வந்துடுவா. பிடாரி ஆத்தா பக்கத்தில் முனியாண்டி இருக்கான். இன்னும் ஏன் காலில் ஒன்று வைக்கப்பா? இது உன் பையனா? இவனுக்கு வேலை வாங்கி தரணும். இந்தா பாதத்தில் வை. ஃபஸ்ட் வாடா அவனுக்கு வேலை வாங்கி தரேன். கர்மசாமிக்கு வா. இந்தா வெற்றி உண்டு. ஜெயிச்சு தாரேன். இப்படி 3.5 மாதத்தில் அவனுக்கு பதில் கிடச்சிடும். நீதிமன்றத்தில் வழக்கு என்னக்கா வழக்கு? இந்த வாக்கா யாருக்கா டைவர்ஸ் பண்ணியிருக்கா? தைரியமான கும்பளை பிள்ளை எனக்கா. உன் மகனை டைவர்ஸ் பண்ணிட்டான். கண்ண முடியுமா? என்னம்மா ராணி பொன்னாரமேனி. உன் மருமோட போய் பார்த்தேன். அவள் ராணியாக உட்காரணும்னு நினைக்கா. உன் மகனை ஆட்டி அடைக்க வச்சிருவா. வைகாசி 22ஆம் தேதிக்கு மேலே ஒரு முடிவு நோட்டீஸ் மூலமாக வரும். அதுக்கு பிறகு என்னையை பார்க்கவா முடிச்சு தரேன். கால் வந்துட்டு வா. இந்தா உன் பையன் ஒரு இடத்துல நிற்கலை, 2 மரத்து நிழலில் நிற்கான். வீட்டுக்கு கூட்டு வந்து சேர்க்கேன். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுருக்கா. கால் கர்மசாமிக்கு கால் வந்துட்டு நேர் எந்த நிழலில் நிற்கிறது கேளுங்க. அப்பா அடே நீ ஒன்றும் பேசாத. இந்த பொம்பளை கேட்குறதுக்கு பதிலை மட்டும் சொல்லுன்னு என்ன சொல்லுதீங்க. என்ன வேணுமா?
இவனால் இடைஞ்செல்லாமல் ஆக்கி தரேன், உன் பையனுக்கு வேறு வாழ்க்கை அமைஞ்சிரும். சந்தோஷமா இரு. நீ கேட்குற வரத்தை கொடுன்னு உத்தரவு. நல்லா இருக்கு. அடுத்து பேசுவோம். கர்ப்ப